ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஹோம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தியா 2025 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி அங்கே பார்த்தீங்கன்னா பல பேரை தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு பையன் காணாமல் போகிறான். அதனால அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெக்ஸ் ஆயிடுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் அவருக்கு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுது. போனவரை அவங்க அப்பா, நீ ஆர்ஃபனில் போய் சர்வீஸ் பண்ணு, அதை வச்சு நம்ம ஜெயில் தண்டனையை குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறாரு. நம்ம ஹீரோ அங்க போன அப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு, அவங்க அண்ணனை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல ஓரளவு ஓகேவா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிட்டு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்துடலாம். படத்துல ஒரு ஹாரர் போர்ஷன்ஸா ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ்ல அது நல்லாவே ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு கொண்டு போறாங்க. அங்கங்க நம்மளை பயப்பட வைக்கிற அளவு ஜம்ப் ஸ்கேர்ஸை ட்ரை பண்றாங்க. ஆனால் அதில் ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அது ஹாரர் எலிமெண்ட் கிடையாது அப்படின்ட்டு ரிவீல் பண்ணுறாங்க. அந்த போர்ஷனும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் படம் சவுண்டாகவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த ரொம்ப டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேவா இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.